வருகின்ற இடைத்தேர்தல் ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வருகிற இடைத்தேர்தலுக்கு தடை கேட்டு தேர்தல் ஆணையம் வரைக்கும் அதிமுக சென்றிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையம் சமீபத்திலே வெளியிட்ட அறிக்கையிலே, அதாவது மற்ற மாநிலங்களில் இடைத்தேர்தல் என்பது நடத்துவதற்கு அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இதுவரைக்கும் அறிவிப்பை கொடுக்க கிடையாது. இது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த 6 மாதங்கள், அதாவது ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து 6 மாத காலத்திற்குள் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அங்கே இணைந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தொகுதியில் ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் என்ற கணக்கிலே இருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்பது வேறு ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஒருவேளை அப்படி இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட்டாலும் அந்த இடைத்தேர்தலிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியாக மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார். மதுராந்தகம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சர் விஜயமுல்லே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். இந்த நிலையிலே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நேற்று தினம் போடப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகளிடையே வரவிருக்கும் இடைத்தேர்தல் வியூகங்கள் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளை இப்போதிருந்தே களத்தில் இறங்கி முடுக்கி விடுமாறு கட்டளையிட்டிருக்கிறார். மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக மீண்டும் களம் கண்டு அசுர பெரும்பான்மையுடன் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். துரோகத்தால் இழந்த தொகுதியை உழைப்பால் மீட்டெடுத்து ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகம் மற்றும் எதிர்கட்சியான திமுகவிற்கு நாம் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு அதிரடியான உத்தரவுகளை இட்டிருக்கிறார். அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகள் என்பது அதிமுகவிலே முக்கியமான தலைவராக இருந்த நபர்களாகட்டும், அதே போல அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நபர்களாகட்டும், இந்த 6 நபர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த 6 தொகுதியுமே அதிமுகவுடைய தொகுதி. அந்த தொகுதியை இந்த முறை விட்டுவிட்டால் அடுத்து எந்த முறையும் அதிமுகவால் கைப்பற்ற முடியாது. அங்கிருக்கக்கூடிய நபர்களுக்கு விழுந்த வாக்குகளான்னு பார்த்தா கிடையாது. அதிமுகவுடைய இரட்டை இலட்சணத்திற்கு விழுந்த வாக்குகளாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட்டால் அந்த இடைத்தேர்தலின் மூலமாக அதிமுக மறுபடியும் அந்த தொகுதிகளிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அதனால் எந்தெந்த தொகுதியில் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தொகுதியெல்லாம் இப்போதிருந்தே தேர்தல் பணிகளை ஆரம்பியுங்கள். கண்டிப்பாக நாம் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மை என்றால் அந்த தொகுதியிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு இடைத்தேர்தல் என்பது வந்தால் ஆளும் கட்சி தான் ஜெயிப்பதற்கு 90% வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஆனால் இந்த முறை எப்படியாவது அதிமுக மற்றும் இந்த 6 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்துவிட்டால் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நபர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். எந்த பொறுப்பும் இல்லாமல் தன்னிச்சையாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாக்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.